நான் தான் உங்க பிரபின் கன்னியாகுமரியில இருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொன்னா, மகளிர் உரிமை தொகை திட்டத்துல இந்த ஜூலை மாதத்திற்கான 1000 ரூபாய் அமௌண்ட் உங்களுக்கு வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்க. அப்படி உங்களுக்கு இந்த 1000 ரூபாய் வரலன்னு சொன்னா நீங்க கவலைப்பட தேவையில்லை. நிறைய பேருக்கு இந்த 1000 ரூபாய் வராம இருக்கு. ஸோ இந்த மாதிரி வராம இருக்கவங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே ஒரு ஆன்லைன்ல ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணா போதும். பதிவு பண்ணா ஓரிரு நாட்கள்ல உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் கிடைக்கும். அது எப்படி நம்ம பதிவு பண்றதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதனால இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதே மாதிரி பயனுள்ள வீடியோ எல்லாம் தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிங்க சிஎம் ஹெல்ப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் பாருங்க. முதல்வரின் முகவரி டிபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால போகும். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பேஜ். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லாகின் சைன்அப்னு கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்தால் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சைன்அப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எனக்கு இதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லை, அதனால் சைன்அப் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இதிலே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி மெம்பர் இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் புதுசாக தான் இது பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் நேம் கண்டிப்பாக உங்களுடைய நேம் டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை டைப் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் திரும்ப லாகின் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மெம்பர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுடைய மொபைல் நம்பர் இதில் டைப் பண்ணிடுங்க. நான் டைப் பண்ணுறேன். நான் சப்மிட் கொடுத்துட்டேன். சப்மிட் கொடுத்தா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் இந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. எனக்கு வந்துட்டு ஓடிபி நான் டைப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வெரிஃபை கொடுத்துட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்கலாகவே வெரிஃபை ஆகிட்டு, ஸோ வெரிஃபை ஆன பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு வெரிஃபை ஆகி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னு சொன்னால் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமுடைய முதல் லெட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் நீங்கள் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இதில் ஒரு 3 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் ஃபைல் கிரீவன்ஸ்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால போகும். கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜுக்கு வரும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனுதாரர் கேட்டிருக்கு. உங்களுடைய பேர் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ். இதில் கரெக்டாக உங்களுடைய அட்ரஸை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் இதில் ப்ளீஸ் என்டர் யுவர் ஜெண்டர் கேட்டிருக்கு. ஸோ நீங்கள் ஆனா பொண்ணு அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் அதில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஆர் யூ டிஃப்ரெண்ட் அபல்ட் பர்சனான்னு கேட்டிருக்கு. ஸோ எஸ்எங்கி எஸ், நோயங்கி நோய் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொது இல்லை தனி டபரா இல்லை சங்கமானு கேட்டிருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கீழே நிறைய ஆப்ஷன் கொடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி எனக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நான் தகுதியாக இருந்தேன். 2 முறை நான் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ண பிறகு என்னுடைய அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிக்கப்பட்டுள்ளது. ஸோ நான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான எல்லா தகுதியும் எனக்கு இருக்குது. ஆனாலும் எனக்கு அமௌண்ட் கிடைக்கல. அதனால் கண்டிப்பாக என்னுடைய அமௌண்ட்டை தரமாட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு இதுக்கு பிறகு குறை தொடர்புடைய அரசு துறை எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. அது எந்த துறைன்னு சொல்லிட்டு நீங்கள் அதிலே கொடுத்துருங்க. கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு குறை தொடர்புடைய அரசு துறை எதுன்னு கேட்டால் நீங்கள் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு கொடுக்கணும். அந்த ஆப்ஷனை நீங்கள் அதில் கிளிக் பண்ணிவிட்டு ரெவென்யூன்னு கொடுத்துருங்க. கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு ரெவென்யூ REV அப்படி டைப் பண்ணாலே வந்துடும். ரெவென்யூ அண்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆப்ஷன் இன்னும் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடி டைப் கேட்டிருக்கு. ஸோ அது எதுவோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிவன்ஸ் கேட்டிருக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா குறையின் வகைன்னு கேட்டிருக்கு. ஸோ நீங்கள் அதில் கிளிக் பண்ணிவிட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு கேஏன்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு குறையின் துணை வகை என்னன்னு கேட்டிருக்கு. ஸோ அந்த ஆப்ஷனை அது அமௌண்ட் டிடெக்ட் பை பேங்க் அப்ரூவ்டு பை அமௌண்ட் நாட் கிரெடிட் கம்ப்ளைண்ட் அண்ட் ரியல் கேஸ் ஆதார்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. டிடெக்ட் பேங்க் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட் ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணணும். ஏன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா அதர்ஸ் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வட்டம் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாலுகா கேட்டுறேன், அது எந்த தாலுகாயோ அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருவாய் கிராமம் எதுவோ அதை கொடுத்துருங்க. அதுக்கு பொறுப்பு அதிகாரி அதுக்கு யார் பொறுப்போ அதையும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மேலே கொடுத்த அட்ரஸும் கம்யூனிட்டி அட்ரஸும் சேமானு கேட்டிருக்கு, சேம்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஏதாவது டாக்குமெண்ட் இருந்தால் இதில் அட்டாச் ஃபைல் அதை கிளிக் பண்ணி அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ட்ராக் நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரை வச்சு நீங்கள் ஈஸியாகவே உங்களுடைய மனுவின் நிலையை ஈஸியாகவே அறிஞ்சிக்கலாம். அது திரும்ப பேக் போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ட்ராக் கிரீவன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த பேஜில் எனக்கு எந்த ஒரு நான் சப்மிட் இது வரைக்கும் பண்ணலை, நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு தான் உங்களுக்கு காட்டி தந்தேன், அதனால் இதில் ஷோ ஆகலை. நீங்கள் ஒன்ஸ் சப்மிட் பண்ணிங்கன்னா இதில் ஷோ ஆகும் உங்களுடைய மனு நிலை எந்த சிச்சுவேஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே ஈஸியாகவே பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இன்னும் பணம் வரலன்னா லாஸ்ட்டாக ஒரு மனு அளித்து பாருங்கள். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் ஒன்ஸ் மனு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க என்கொயரி பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே விசாரிப்பாங்க. விசாரிச்சுட்டு நீங்கள் எல்லாமே தகுதியாக இருந்தால் கண்டிப்பாட்டு உங்களுக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, கடைசி ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.